கியூட் இமோஜிகள். நான் டக்கீஸ் பெற்றேன். என்ன ஒரு அதிர்ஷ்ட காமெடி. நான் என்னை முளைத்திருக்கிறேன். இதை ஆரம்பிக்கலாமா? அந்த பந்துகளை பப்படமாக்க விரும்புகிறேன். அப்பா, இது பாவாடையாக இல்லையே. அருமை. அதாவது வெளியே போ. அவ பைத்தியமாகிவிட்டாள். இது ரொம்ப சுவையா இருக்கு. என் கடவுளே. சாந்தமாக இருங்கள். ஹே பிரிட்னி, என்ன? நான் அடுத்து வர முடியுமா? அற்புதம். நான் உனக்கு அழகான ஒன்றை காட்டப் போகிறேன். ஓ, உன்னை முத்தமிடட்டுமா? என் செல்லமே. மன்னிக்கவும் செல்லங்களே, நான் உங்களை சாப்பிடவிருக்கிறேன். நீங்கள் எப்படி அழகாக இருந்தீர்களோ அதுபோல எளிமையாகவும் இருக்கிறீர்கள். நீங்க சாஸ் தான் இல்லை. இது பெரும் இனிது. சரி, இத புறவாய்ப்போம். நானும் முயற்சி செய்யலாமா? சரி, எனது சிறுதானியங்களுக்கான நேரம். வாவ்! எனக்கு நீல உணவுகள் பிடிக்கும். ஆனால் நான் இதற்கு முன்பு நீல சிப்ஸ் சாப்பிடவில்லை. அவை அருமையாக இருக்கின்றன. மிகவும் பிரகாசமான சுவை. ஓ, எந்த மாதிரியான காரமாக இருக்கிறது. ஓ, அது மிகவும் சூடாக இருக்கிறது. ஓ, அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ, இதை நான் படிக்கவில்லை. ஓ, நான் கீழே விழுந்து விட்டேன். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். பிரிட்டனி, போகலாம். ஓ, நான் இன்னொரு சிப்ப குடிக்கல. நான் இதுவரை இதை சாப்பிடல. எனக்கு தோன்றுகிறது இது தொடங்குகிறது. காரம் என் பவுண்டுக்கு வரும். இது நிச்சயமாக தொடங்குகிறது. பெண்களே, உதவுங்கள். வாங்கோ பிரிட்னி. அவ்வளவு நிம்மதி. நன்றி. உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய முகங்கள் என்ன ஆனது? எனக்கு மெழுகுதந்து பஞ்சும் கூகிகளும் கிடைத்தது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மேலும் எனக்கு சிறிய கேக் பொரியுடன் உள்ளது. எலுமிச்சம். நான் அவற்றை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, ஏழை தன்னிலை. நான் தொடங்கினால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டா? வா, போகலாம். அந்த கேக்கை பாருங்க. நான் அதை முயற்சிக்க காத்திருக்க மாட்டேன். என்னை படத்தில் இதை விரும்பவில்லை. இது எனது குளிர்கால vlog. ஓய், அந்த தவளை பாரு. இன்னும் அதிகமாக நீங்க என்ன செய்வீர்கள் என்றால் அதை உங்கள் பல்புளில் வைக்க வேண்டும். நன்றி. உன் முறை. நிக்கோல், நீ என்ன சொன்னால் அலட்டப்படுவதில்லை. அதை முயற்சிக்க காத்திருக்கிறேன். அவை மிகவும் மென்மை மற்றும் இனிமை. என்ன நடந்தது? என்ன ஆகிறது? அவள் உன் வாயில வாசிக்கிறாள். நல்லது. வேண்டும் இரண்டு மக்காச்சோளம் உள்ளது. எனக்கு விருப்பம். வாங்க, வியாபாரம் செய்யலாம். அது என்ன? அருகட்சியாக இருக்கிறது. உங்கள் எலுமிச்சை நேரம். அதை நான் செய்ய விரும்பவில்லை. நிறுத்து. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. வெளி உலகத்தை நான் காண்கிறேன். ஓ, ஓ, அது ஒரு கோபுரம். ஓ, மெய் அருளா. நீங்க சாக முடியாது. சரி, இத செய்யலாம். நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? சண்டையிடு. நான் முழுவதையும் சாப்பிடவா? மேலும் விளக்கவில்லை. இதை காண முடியாது. ஒரு வினாடி. ஓ, நல்ல வேலை. நன்றி பெண்களே. ஓ, நம்முடைய உதடுகள் நிறம் மாறிவிட்டது. ஓ மை காஷ், நாம் இனிப்பு சாப்பிடலாமே. வா, எனக்கு நீல டோனட் கிடைச்சது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குளிர்ச்சியானது. மேலும் நான் மஞ்சள் வாழைப்பழ மாம்பழத்தை வாங்குவேன். குளிர்ச்சியானது. புதிய கப் கேக். ஹூரே! வாருங்கள் பெண்களே, நான் தொடங்குகிறேன். வாவ், முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்யவில்லை. மற்றொரு விஷயம். ஓ, வாழைப்பழம். ஏய் பிரிட்னி, நான் விட்டுவிட மாட்டேன்.
ஓ, அது பறந்து போய் சென்றது. நான் உனக்கு உதவுகிறேன். உன் வாயை திற. ஓ, நான் செய்ய முடியாது. சரி, நாம் அதை செய்து முடிப்போம். ஓ, நான் செய்து விட்டேன். இறுதியாக இது ருசிகரமாக இருக்கிறது. இப்போது ஏசுரா. என் டானட் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? என்னால் அனைத்தையும் என் வாய்க்குள் வைக்க முடியும் என பெருமையாக சொல்கிறேன். அபாரம், இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, என் திருப்பு எனக்கு அற்புதமான கப் கேக்ஸ், ஆனால் மிகவும் கிரீம் இருக்கிறது. எனக்கு பிரகாசமான யோசனை வந்து விட்டது. நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அருமையாக இல்லைமா? நாமும் இதை உடனே செய்யணும். சைட்களில் கூடுதலான கிரீமை துடைத்து விடு. அப்பா, இது என்னை பிரமிக்க செய்கிறது. ஆமாம், அப்போஸ். ஆமா, எனக்கு தோன்றாதுங்கிறது திரினுக்கு கொழுக்கியது. பாணி, அவளது காதுகளை காட்டு. முடிவதற்கு வாருங்கள். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் உள்ளன. உனக்கு என்ன இருக்கிறது? ஹாரிபோ மாமர்லேடு. நான் முகர்ந்து சுகமடைகின்றேன். வாவ், எனக்கு ஃபாண்டா கிடைச்சது. சரி, யார் ஆரம்பிக்கிறார்கள் பார்ப்போம். நான் ஈர்க்கப்படுகிறேன். எனக்கு பெரிய பை நிறைய மார்ஷ்மெல்லோஸ் கிடைச்சது. நான் அவற்றை நீண்ட நாளாக சாப்பிடல. அதன் சுவையை ஏற்கனவே மிஸ் செய்கிறேன். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ்க்கு தீர்வு இருக்கிறது. அதனால நாங்கள் அவற்றை வாட்டலாம். இதுல சேர்க்கலாம் என்று நினைத்தால் நீங்க பிரகாசமா இருக்கீங்க. வாவ், அந்த நெருப்பு பாருங்கள். பேய் இப்போது சில பொன்னிற சர்க்கரை நிறை சர்ப்பணம் செய்வது. ருசியானது. நான் இப்போ போகலாமா? வாரே நிக்கோல். ரெய்னி மாலோவுகளை ரொம்ப சுவையாக சாப்பிட்டாள். நானும் சாப்பிடணும். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்லதே. பாரு, அவை மிகவும் அழகானவை. அவங்கள எவ்வளவு இருக்கின்ற? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது போன்றதே இருக்கு. அது என்னுடைய ஃபேண்டா. நான் நீ காத்திருந்தேன். என்ன பிரச்சனை? ஐயோ, டஸ்டி அதிட முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். தாமதம். இந்த முழு பாட்டிலும் MMMMLEEAD இல்லை. ஓ இல்ல. ஓ, அவன் அதை உடைத்து விட்டான். பாட்டிலே குறைந்தபட்சத்தில் இன்னும் ஒரு துண்டு உள்ளது. ஓ, என் கைகளை நிறம் மாறிவிட்டது. அதை பாருங்கள். சரி சரி. இந்த முறை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பிங்க் ஸ்ட்ராபெரி கேக் அடி கிடைச்சிடுச்சது. வாங்க வாவ், எனக்கு கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது. முட்டைதானா? அது விந்தை. யாராவது மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டார்கள். நீ கோழியாக மாறுவாய். இந்த நிர்மலங்கள் மிகவும் அழகானவை. மேலும் இவை இனிக்கும். மொறு மொறு. நான் எப்போதும் இவற்றை சுவைக்க கனவு கண்டேன். இது ஒரு இன்ப அதிர்ச்சி. முட்டை பற்றி என்ன? நான் தவிர்க்கிறேன். நீ இதை செய்யலாம். நீ இதை செய்யலாம். சரி, இது என்ன விஷயம்? எனக்கு இது பிடிக்காது. ஏற்று. இல்ல 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 இல்ல, இதை தொடாத. அது எனது. எனக்கு என் கிட் கட்ட சுவைக்க முடியாதிருக்கும். வெளியே பின். நீ அவற்றை உடைக்க வேண்டும். சரி, நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, நாங்களும் இதை பெற விரும்புகிறோம். எனக்கு இளஞ்சிவப்பு நிற உணவுகள் மிகவும் பிடிக்கும். தோன்றுகிறீர்கள். என்ன வந்தாய்? இந்த திரைப்படத்துக்கு நான் பெருமூச்சிடுகிறேன்.
வாவ், நான் முதல்ல போகலாமா? இங்கே என்ன இருக்கிறது? இது ஒரு பாப்பெட், மிகவும் சிறியது, மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது நீ ஆஹா, எனக்கு பெரிய பாபெட் இருக்கிறது. ஹா, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை விளையாடாமல் இருக்க முடியவில்லை. அற்புதம். உன் பணி. ஆமா வாவ் ஹே வாவ், இது எனது. உன்னுடையதை விளையாடு. சரியாக, ஆனால் இது மிகவும் சிறியது. இதனால் எப்படி விளையாடுவது? நான் அதை செய்ய முடியவில்லை. உங்க கைகள் மிகவும் பெரியதா இருக்கின்றன. ஆம், நமக்கு சிறிய கைகள் தேவை. எனக்கு சில இருக்கின்றன, அதனால் விளையாட மிகவும் எளிதாக இருக்கும். ஓ, ஏதோ தவறாகிவிட்டது. மன்னிக்கவும், நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. நான் கொஞ்சம் க்ளூ மற்றும் ஒரு முடிமுள் எடுப்பேன். அந்த முடிமுள்ளில் க்ளூவை போடுகிறேன். அருமையான வேலை. இப்போது முக்கியமான விஷயம், முயற்சி செய். எனக்கு மிகவும் குளிர்ச்சியான முடிமுள் வடிவமைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை முன்பு பார்த்திருக்க மாட்டீர்கள். முடிமுள், முயற்சி செய். இப்போது நான் நவீனமாக இருக்கிறேன். ஹா மைக், நீ அடுத்தவர். என் பாப் இட், இதனோட என்ன சுவாரஸ்யமானது செய்யலாம். ஒரு யோசனை, எனக்கு கத்தரிக்கோல் இருக்கிறது. இப்போது நாம் அது வெட்டுவோம். இல்லை இல்லை இல்லை, தலையிடாத. நான் உண்மையில் விரும்பவில்லை, ஆனால் இது சுவாரஸ்யமாக உள்ளது. நான் செய்துவிட்டேன். நான் ஒரு மேதை. என் ஐபோனுக்கான இந்த கேஸ பாருங்கள். ஓ வாவ், இது சரியானது. நீ அதோட விளையாட முடியாது. ஆனால் நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கு. வழக்கு தொடர்வதும் சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிப்பதையும் நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு அருமையானதை உருவாக்க போகிறேன். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை செய்யலாம். வாவ், என்ன ஒரு கனவு. நாம் ஒரு படம் எடுக்க வேண்டும். அப்படியா? எனக்கு இதை இனி தேவையில்லை. வாவ், எல்லாம் தயார். வாவ், என் யூனிகாரன். இன்னும் ஒரு விஷயம், இதை ட்ராப் என்று அழைக்கிறார்கள். இப்போது இது ஒரு பை. இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம். வாவ், அது குழு குழு. எனக்கும் ஒன்று வேண்டும். என்னுடையது. நான் அதை எனக்காக உருவாக்கினேன். பொறாமைப்படுங்கள். வாங்க, நாம் விளையாடிக் கொண்டே இருக்கலாம். வாவ், இப்போது நான் முதலில் இருக்கலாமா? வாருங்கள். ஓ இல்லை, அதற்குத்தான் நான் பயந்தேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மைக், திறக்கவும். சரி, என்னிட்ட என்ன இருக்கிறது? ஓ, என்ன ஒரு நிம்மதி. நான் உங்களை விட அதிர்ஷ்டசாலி. என்ன ஒரு சிறிய விஷயம். நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு எதுவும் உணரப்படாது. மைக், ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? இனி அப்படி செய்யாதே. சரி, நாம அதை சாப்பிட வேண்டும். இங்கே வா, அருவருப்பான ப்ரோக்கோலி. அவள் அதை எப்படி சாப்பிடுறாள் என்று பாருங்கள். அவள் முழுவதும் அழுக்காக இருக்கிறாள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? வாங்க. ஓ இல்ல, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ப்ரோக்கோலி மோசமாக தெரிகிறது, ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடு. நன்றாக மென்று சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? நான் இதை விழுங்க முடியவில்லை. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை மென்றுவிடு. இதோ பேராசைக்காரன். நீ என்ன ப்ரோக்கோலியால் அடிச்சியா? நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ப்ரோக்கோலி, உன்னுடன் நான் முடித்து விட்டேன். இதோ அதுதான். இப்போது நீ இல்லை. ஆமாம். சரி, அப்படியானால் சீக்கிரமே நல்லது. அதை சுவைக்காமல் விழுங்கி விடுவேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு பிடிக்காவிட்டாலும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். ஒரு துண்டும் விடமாட்டேன். இதுதான் கடைசி. அதுதான், நான் அதை விழுங்கி விட்டேன். ஓ இல்ல இல்ல, ஏதோ தவறாக உள்ளது. நீங்கள் முழுவதும் பச்சையாக இருக்கிறீர்கள். பிபி, நீ என்ன செய்ய போகிறாய்? அட, என்ன வாடை? மைக், திறந்து விடு. இல்லை பிபி. சரி, எனக்கு இங்கே ஒரு சிறிய கண் இருக்கிறது. சரி, நீ மைக். ஓ ஆமாம், எனக்கு பெரிய கண் இருக்கிறது. எவ்வளவு குளிர். சூசி, உன்முறை. ஆம், வாவ், இதை பாருங்கள். எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மிக பெரியது. இது என் கண். உன் கண்களை பாரு. போட்டு சாப்பிடுறேன். இதை எரிந்தால் என் வாயில பிடிக்க முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். அது வேலை செய்தது. மூன்றாவது கண் என் வாயில் உள்ளது. மிகவும் மென்மையான மற்றும் சுவையான கமி கண். நான் இன்னும் சாப்பிட்டிருப்பேன். அது எனக்கு போதவில்லை. நான் இப்போது இங்க இருக்கிறேன். இது மிகவும் பெரியதும் சுவையானதும். தயவு செய்து நான் செய்யலாமா?
இல்லை, என் கண். வாங்க, அதை கடிக்க எவ்வளவு வலியாக வேண்டும்? ரொம்ப மோசமா. என் கண் உனக்கு கிடைக்காது. ஆம், நான் செய்வேன். அதை திருப்பி கொடு. வாவ், அது ஒரு போராட்டம். இப்போ அது உடைந்து விட்டது. மன்னிக்கவும். இதோ திரும்ப எடுத்துக்கோ. அது உன்னுடையது. இல்ல இல்ல நான் என்னை மீட்டெடுக்க எப்படி என்று தெரியும். வாங்க, இதோ ஒரு கரண்டி எடு. அப்படியே இதை சாப்பிடுவதும் மிகவும் வசதியாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. இப்போது நீங்க இதை கடிக்கலாம். அற்புதமான மாமர்லேட். எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னொரு பாதி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த மாமர்லேட். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சூசி, உன் கண். அப்படியே நான் கடிக்க முடிந்தால் எனக்கு ஸ்பூன்கள் ஏன் தேவை? கடித்து மென்று விடு. ஓ சூசி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? கைஸ், நான் இதை அகற்ற முடியவில்லை. உனக்கு சரியான பாடம். கவனமாக சாப்பிட கற்றுக்கொள். அது நகைச்சுவையாக இல்லை. ஓ சரி, அவளுக்கு உதவுவோம். இங்கே வா, உன் கண்ணெடுத்து விடுவோம். அந்தோ அது வழுந்து போயிற்று. எவ்வளவு தூரம் பறந்தது பாருங்கள். ஒரு துண்டு கொடு. என் கண், நீ முடியாது. நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். கல், காகிதம், கத்தி. யார் வெல்வார்கள்? நான் வென்றேன். அப்போ அதை தேர. இது ஒரு பர்கர். எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதும். அதை விரைவில் சுவைக்க விரும்புகிறேன். அது உனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கும். ஓ இல்லை, இது மிகவும் சிறியது. அதுதான் உன் அதிர்ஷ்டம். சரி, இப்போது எனக்கு ஒரு சாதாரண பர்கர் இருக்கிறது, ஆனால் இது நிச்சயமாக மிகவும் சுவையானது. முதலில் உன் பர்கரை சாப்பிடு சூசி. என்ன? சரி, நான் எப்படி இருக்க முடியும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அழுக்காகாம இருக்க நாப்கின் எடுப்பேன். அருமை. அது உங்களுக்கு எப்படி உதவும்? நான் கத்தி மற்றும் முள் கூட எடுப்பேன். நாங்கள் எங்கள் பற்கரை வெட்டுகிறோம். ஓ, இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. என் வாய்க்கு விரைவாக வாருங்கள். எவ்வளவு சலிப்பு. இது மரியாதை. ஓ, இது மிகவும் சலிப்பு. எனக்கு தூங்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது என் பர்கர். அதுதான் மரியாதை. துகள்கள் மற்றும் காகித துடைப்பிகளை அகற்றுவது முக்கியம். நீ ஏன் அப்படி செய்தாய்? விசித்திரம். அதை சாப்பிடு. ஜஸ்ட் எனக்கு ஒரு பர்கர் இருக்கு. எல்லோரும் இங்க பாக்குறாங்க. பர்கர்களை சரியாக எப்படி சாப்பிடுவதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்க பர்கர் இல்ல. நீங்க போய் அதை பாத்தீங்களா? வாவ், அற்புதம். நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஓ மைக், இது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது நீ என் பெரிய பர்கர் என் வாய்க்கு வருகிறதே. ஏன் இது வேலை செய்யல? இது பிரமம் பெரியது. நான் ஒரு சாலட் சாப்பிட வேண்டியிருக்கும். மூட்டை மற்றும் கத்தி எப்படி? அல்ல வேலை. இப்போது முயற்சிப்போம். இது வேலை செய்யல. எதுவும் வேலை செய்யல. இதுக்கு ரொம்ப சிறியது. என்னிடம் ஏதோ ஒன்று உள்ளது. வாவ், என்ன பெரிய கத்தி. இது நன்றாக வெட்டுகிறது. ஹூம் சிந்தி பாபு சிந்தி. சரியாக ஒரு சங்கிலிசா. என்ன ஒரு கனவு. இப்போது இது நிச்சயமாக வேலை செய்யும். சரி, கவனமாக இரு. இது உண்மையில் வேலை செய்கிறது. அற்புதம். நான் உன்னை இப்போதே சாப்பிட போகிறேன். அருமை, நான் அதை செய்தேன். எங்களிடம் பொருட்களை எறிவது வேலை செய்திருக்கலாம். மன்னிக்கவும். எனவே எனக்கு இனி சாலட் தேவையில்லை. நான் என் பர்கரை சாப்பிடலாம். எனக்கு ஒரு துண்டு. சரி, அதை சாப்பிடு. இனி கஞ்சன். ஆனால் எனக்கு உலகிலே ருசியான பர்கர் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாஸ் சுவையாக இருக்கிறது. ஒரு துண்டு போதல்ல, எனக்கு இன்னும் வேண்டும். இங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன், அங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன். நம்ப முடியல. ஓ, ஒரு துண்டும் விட மாட்டேன். கடைசி துண்டு வரை சாப்பிடுவேன். என் வாழ்க்கையில் மிகவும் சுவையான பர்கர். நான் அதை விரும்புகிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எந்த மரியாதையும் இல்லை. ஓ, நான் அதிகமாக சாப்பிட்டேன். இனி முடியாது. நீங்க உங்களை போல தெரியவில்லை. ஓ இல்ல, எப்படி? உன்னை பாரு, எவ்வளவு இரத்தமாக இருக்கிறாய். அவை சில கன்னங்கள். நான் புறக்கணிக்கப்பட்டேன். ஓ இல்லை. ஓ மனிதா, இது காரமாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். என்ன? ஏ ஓ மை காஷ், இது முடிந்தது. உதவுங்கள் மாண்டி, அமைதியாக இரு. நான் முதலில் தொடங்குகிறேன். ஓ மனிதா, நிச்சயமாக நான் அதை செய்ய முடியும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல, அல்லது இல்லை. வா, நான் முடித்து விட்டேன். சரி, முக்கியமானது கவலைப்படாதது. ஆனால் என்ன ஆகும்? ஆம், சரியாக. உதவியாளர் இங்கே வா. ஒரு சோதனை இருக்கிறது. இந்த டோனட்டை நீ சாப்பிட வேண்டும். நீ முட்டாள்தானே?
ஹூ நான் இப்போதே இந்த டோனட்டை சாப்பிட வேண்டும் சரியா? என்ன என்ன ஓ எவ்வளவு காரம்! நான் எரிகிறேன். விலகி இரு. நீயும் சிரிக்காதே. ஓ நான் இதை செய்ய விரும்பவில்லை, ஆனால் செய்ய வேண்டியதுதான். நான் முடியாது. வா, நீ செய்ய முடியும். சென்று செய். நான் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன் என்று உணர்கிறேன். ஓ உண்மையா? சரி, முயற்சி செய்கிறேன். அது அப்படி பயமில்லை. ஓ குளிர்ச்சி! உண்மையில் இது சுவையாக இருக்கிறது. நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏ அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதை ஒன்றாக படம் பிடிப்போம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். எங்கள் செல்லப்பிராணி டிராகன் மாண்டியை சந்திக்கவும் அவள் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறாள் பாருங்கள். உங்களுக்கு உதவட்டுமா? ஓ சரி, உதவிக்கு நன்றி. ஆனால் நான் அதை எனக்கே செய்ய முடியும். ஓ இல்லை, கவனமாக இருங்கள். இல்லை, டிராகன் பைத்தியம் பிடித்து விட்டது. ஓ அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர் தண்ணீர். இல்லை, இது வேலை செய்யவில்லை. பிங்கோ, அதுதான் எனக்கு தேவை. நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஒரு சிறிய பாட்டில். ஓ சரி. என்ன என்ன? அது அருவருப்பாக இருக்கிறது. வாவ். நிக்கோல், இது உன் முறை. போ. சரி. சரி, நான் இதை திறக்கப் போகிறேன். விரைவில் முயற்சிப்போம். இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக. இது ருசியாக இருக்க வேண்டும். ஆம், இது ருசியாக இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறா? என் வாயில் ஒரு தர்பூசணி விதை சிக்கி இருக்கிறதா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் விதையை நட்டால் என்ன ஆகும் மற்றும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரி பெண்களே, விலகுங்கள். சிறிது தண்ணீர். இது வளர வேண்டும். வாவ், இந்த தர்பூசணியை பாருங்கள். இது மிகவும் சிறியதாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை முயற்சி செய்து பார்ப்போம். வாவ், அது ருசியாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். குளிர். ஆம், குளிர். வாருங்கள் மாண்டி, இப்போது உன் முறை. ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மாண்டி, கவனமாக இரு. ஓப்ஸ், நான் மன்னிக்கவும். சரி, நான் விரைவாக முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, நான் இதை சாப்பிட முடியாது. முடியாது. நான் செய்ய வேண்டும். சரி, நான் தொடர்கிறேன். ஐயோ, ஹே, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நான் வாந்தி எடுக்க போகிறேன். அமைதியாக இரு. நாங்கள் உன்னை மறைக்கிறோம். மாண்டி, இதோ உனக்கு. அருமை. இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது. ஓ மனிதா, ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை. அது நிச்சயமாக விருப்பமற்றதாக இருந்தது. ஐயோ, உன் முறை. பிரிட்னி, வா. சரி, முதலில் இதை திறக்கப் போகிறேன். ஆமாம், வாவ், இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஒரு யோசனை. நான் பாட்டிலை ஊதி விடுகிறேன். நன்றாக இருக்கிறது. பரவாயில்லை பெண்களே, இதை தீட்டு எரிப்போம். ஆமாம் பையனே, இது அருமையாக இருக்கும். அற்புதம். பாருங்கள், இது வேலை செய்கிறது. ஓ இல்லை. பிரிட்னி, நீ என்ன செய்தாய்? அது என்ன? ஓ பெண்களே, யார் இதை சுத்தம் செய்ய போகிறார்கள்? இங்கிருந்து விலகுங்கள். எப்போதும் குழப்பம் செய்கிறீர்கள். ஆஃப், அதை நிறுத்துங்கள். ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். இது உண்மையில் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கலாம்.
எவ்வளவு சிறிய ஜார் ஒரு மிக சிறிய வாளியா அருமை என்ன இங்க நான் அதிகமாக அதிர்ஷ்டசாலி இல்ல கவலைப்படாத மாண்டி ஐயோ புன்னகை. ஒரு பெரிய வாளி சுவையான சிகிச்சைகள் ஓ ஆம் ஹே நான் தொடங்குகிறேன் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன் யாஹூ சிறிய பாவனம் ஓ ஆம் இப்போது பொம்மைகள் சரியானது. அவற்றிற்கு கண்டிப்பாக தட்டுகள் தேவை. இங்கே ஒரு கிண்ணம் ஆம் சில சாக்லேட் பந்துகள் இது முற்றிலும் சிறந்தது ஓ கரண்டிய மறந்துட்டேன் இது மிகவும் சிறியது சரி, இதை பரிசோதிப்போம். யம் 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 யம். ஹாய் பெண்களே, உங்களை நான் விருந்தளிக்கிறேன். ருசியாக இருக்கிறதா? வாவ், ஆம், அவள் நிச்சயமாக சரியாக இல்லை. மாண்டி, நான் இப்போது தொடங்கலாமா? அப்படியா? இதோ என் விருந்து. ஒரு கடி எடுக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் உடனே மிட்டாய் சாப்பிடுவேன் பாருங்கள் நான் வெறும் வெற்றிட தூய்மைப்படுத்திதான் நன்றாக இருக்கிறது நான் உண்மையில் இதை ரசித்தேன் இது உன்முறை அவளை மறந்துவிடு சரி சரி, தொடங்கலாம். ஆனால் இதை எப்படி சாப்பிடுவது? நான் திரும்பி வருகிறேன். ஒரு நீச்சல் குளம்? வாவ், நன்றாக இருக்கிறது. அதை அங்கே ஊற்றுகிறேன். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு பால் தேவை. தயவு செய்து அதை கொண்டு வாருங்கள். ஓ வணக்கம் தயவு செய்து அதை நீச்சல் குளத்தில் ஊற்றுங்கள் சரி எல்லாவற்றையும் செய்வேன் அது சிறந்தது நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் குளத்தில் மூழ்க நேரம் வந்துவிட்டது வாவ் அது அருமையாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது. ஒரு ஸ்ட்ரா எடுக்கலாம். சுவையான பால். இப்போது அற்புதம் மிட்டாய். நீங்கள் அனைவரும் இது மிகவும் நல்லது. எனக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு வேண்டுமா? அருமை. சிறிய ஐஸ்கிரீம் நன்றாக இருக்கிறது என்ன எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது ஓ ஆம் ஆம் பையா வாவ் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கே பெண்களே நான் தொடங்க விரும்புகிறேன் இது மிகவும் சிறிய குழந்தை ருசியானது ஓ ஓ உதவி நிக்கோல் அவளுக்கு உதவி தேவை நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? பாருங்கள், இது உங்கள் முறை. நிக்கோல், மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஒரு யோசனை. சுவையான மேல் பொருட்களை சேர்ப்போம். சரி, விப்ட் கிரீம். இது உலகிலேயே சிறந்தது. என் ஐஸ்கிரீமின் மேல் வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சது. இப்போது சில இனிப்புகளுக்கான நேரம். M&M's மற்றும் சாக்லேட் சிரப் மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ் போக்கி ஸ்டிக்ஸ் பாருங்கள் பெண்களே இதோ என் ஸ்பூன் விரைவில் முயற்சிப்போம் அருமை ருசியானது நானும் அதை முயற்சிக்க போகிறேன் சுவையாக இருக்கிறது சரி நீ என் சலுகையை விரும்புகிறாயா எடுத்துக்கொள் ஓ இல்ல ஓ மனிதா இது சாக்லேட் இது உண்மையில் நல்லது நீங்கள் என்ன சிரிக்கிறீர்கள் தொடங்குங்கள் சரி இதோ என் ஸ்பூன் முதல் ஸ்கூப்பை முயற்சிப்போம் குளிர் நீ என்ன செய்கிறாய்
கனமாக இருக்கிறது. நான் முடியாது. இல்ல நம்ம விழுந்து விட்டாலேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். காத்திரு. இப்போது நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம். ருசியானது. ஓ, அது மிகவும் சிறியதும் சுவாரஸ்யமானதும். என்ன, நான் ஒரு சராசரி வாளியை பெற்றேன். அருமை. ஓ, வாவ், தொடங்குங்கள். மாண்டி, வா, உன் சிறிய பக்கெட். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் 2 பல் குச்சிகளை எடுப்பேன். பாருங்கள், இது சாப்பிடும் குச்சிகள் போல இருக்கிறது. இங்கே அட, இது வேலை செய்யவில்லை. சரி, நான் இந்த நூடுல்ஸை அப்படியே சாப்பிடுகிறேன். நன்றா இருக்கிறது. ஓ, பாருங்கள், ஒரு குமிழி. காத்திருங்கள் பெண்களே, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். என் சுவையுடன் பப்ளிகமை என் மதிய உணவு பெட்டியில் வைக்கிறேன். வா வா நிக்கோல். மாண்டி, உன் கைகளை விட்டு வா. இங்கே என் பிங்க் சாப்ஸ்டிக்ஸ். அது அற்புதம். யம் 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 யம். ஆம், இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஓ சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. கத்தரிகள். அவளது நூடில்ஸை வெட்டுவோம். அதுதான் இப்போது பக்கெட் எனது. அருமை. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன, பக்கெட் எங்கே? ஓ, அதை திருப்பி கொடு. நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? பாருங்கள் பாருங்கள், அவள் என்ன செய்கிறாள்? எனக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய பலூனை ஊதுகிறேன். ஆமாம், ஓ ஆமாம், தயார். ஆமாம் நிக்கோல், இது உனக்காக. நன்றி. ஆனால் நான் இதை பிளக்கப் போகிறேன். வா பிரிட்னி, இது உன் முறை. சரி, தொடங்கலாம். நான் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். ஓ, என் சாப்பாட்டு குச்சிகள். வாடையாளர், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? ஹே, வாருங்கள். சரி. அரி, ஹலோ பெண்களே, என்ன ஒரு அழகான சிறிய பையன். ஹே, நீ என்ன செய்கிறாய்? ஓ ஓ, மன்னிக்கவும். மனிதா, இங்கிருந்து விலகி செல். போய்விடு. நான் தனியாக சாப்பிட போகிறேன். அது மிகவும் நல்லது. ஈவ், ஆம், அவள் தெளிவாகவே பைத்தியமாகிவிட்டாள். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். இதை நிறுத்து. என்னிடமிருந்து அதை எடு. கொடுமை. ஒரு பார்வை விடுவோம். உள்ள என்ன இருக்கு? ஆச்சரியம். பொன் மற்றும் ஜெல்லி. என்ன? ஏய், ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி, கார்டுகளை எடுத்துக்கொள். நான் அதை சாப்பிட போகிறேன். நான் விரும்ப முடியும். என்னிடம் ஏதும் இல்லை. எப்படி? இந்த அட்டைகளை யார் உருவாக்கினார்கள்? அதை கொண்டு போ. ஹோம், எனது கருத்தில் எல்லாவற்றும் நியாயம். இதை மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். இது அழகாக காட்டுகிறது. மிகச் சுவையாக இருக்கிறது. வாவ், எனக்கும் அது வேண்டும். நான் செவந்தி குவியலின் கனவுதான் கண்டிருக்கிறேன். என்ன, என் குவியல் கூட செவந்தி இல்லையா? எனக்கு ஜெல்லி கொடு. அது நியாயம் இல்லை. உன்னிடம் வெற்று அட்டைதான். அதை பெற முடியாது. என்ன அழகான உடை. ஹே, சரி, நான் அதை நேசிக்கிறேன். வாவ், அதை பாருங்கள். தங்க மோதிரங்கள், காதணி, சங்கிலி, எல்லாமே அழகாக இருக்கு. என் கனவு நிஜமாகிவிட்டது. நான் இப்போது பணக்காரன். என்னை பற்றியோ? ஹே பாப்,
நானா அதே பெண்ண தேவை. ஓ பிரிட்னி, ஒரு ரோஜா கொடு. ஹா, சல்யூட், அழகான பெண்ணே, இது உன் பங்கு. நன்றி. என்ன நடக்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் பிரைன். ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். பெண்மை, நான் தவறானேன். என் அழகு போய்விட்டது. என்ன? ஐயோ, இது பயமுறுக்குகிறது. ஓ பெண்களே, கார்டுகளை எடுங்கள். ஜீன், நம்ம சந்தேசத்தை உங்களால் தொடங்கலாம். ஓ ஓ, இது பிங்க். ஓ இல்லை, நான் அதை வேண்டாம். நன்றி, மறுக்கவே முடியாது. இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ ஓ ஓ, மிகவும் காரமாகிறது. வாங்க, இது என்ன கொடுமை. பிடித்துக்கொள்ளு பிரிட்னி. வாங்க, நான் செய்து முடிக்க முடியும். எனக்கு குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. அது நான். காரி துண்டை வேறுபடவா? என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு சிகிச்சையை அளிக்க முடியுமா? ஆஹா, எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம். நேரம். ஹே, நிறுத்து திருடன். நீ அவ்வாறு செய்ய முடியாது. ஆஹா, ஒரு யோசனை. என்ன என்ன நடக்கிறது? ஓ பாதுகாப்பு. அவசரமாக இங்கே வாருங்கள். ஜோனாவை என்னிடமிருந்து திருடுகின்றனர். வாங்க, சமீபமாக இரு. நான் அவளால் டோனட் சாப்பிடக்கூடாது என்று விரும்புகிறேன். உள்ளே வா. 1 2 3. சரி. ஓ அப்படியா? ஒரு சசைவில்லா உருளைக்கிழங்கு. சரி. நீங்கள் உதவி கொண்டு உங்கள் தேவையின் ஐஸ்கிரீத்தை செய்யுங்கள். ஜேடு. நானும் முடித்தேன். ஆமாம், அதை மற்றவர்களின் துப்புடன் சாப்பிட மாட்டேன். எனக்கு வாந்தி வரப்போகிறது. இல்லை இல்லை இல்லை. நான் வெளியேறுகிறேன். அனைவரும் என்ன? உங்களுக்காக அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வேன். சரி சரி சரி, பர்கர் செய்ய நேரம். ஆஹா, இந்த பேக்கேஜிங்கை பாருங்கள். இதை பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது.
நான் இதை நக்குகிறேன். என்ன? இல்ல, அருமை. ஆரம்பிக்கலாம். இது ஒரு இல்லை, நீர் கெடுப்பார். இங்கு ஒரு நிமிஷம். ஓ ஹோர்கே, தயவு செய்து நிறுத்துங்கள். ஆமாம், இப்போது கேக் கசிவு நீர் நிறைந்து விட்டது. அதை இனி நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் மிகவும் மோசமானவன். சரி, இது ஒரு அழகான குகை. சில இன்னும் வேணுமா? நம்ப முடியாத விஷயம். சாந்தியமா, சூப்பர். ஓ, என்னுடைய பற்கள் எப்படிங்க? சீட். அது விழுந்து விட்டது. எவ்வளவு பேர் ஆபத்து. இது இப்படித்தான். ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாம். மிக அழகாக இருக்கிறீர்கள். ஜீன், பார்த்தீர்களா? அப்பா, கொஞ்சம் பயமா இருக்கிறதே. ஓ, எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஹுரே! நான் அதிர்ஷ்டசாலி. நான் வாடிக்கையாளர்கள். நீர் மாற்ற விரும்புகிறீர்களா? நான் செலுத்துவேன். அருமை, நன்றி. 1, 2. என்னுடைய பணத்தை திருப்பிக் கொடு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் அசாத்தியமானவர்கள் பெண்களே. ஆனால் இப்போது நான் இறுதியாக இந்த சுவை மிகுந்த உணவுக்கு கோணை ரசிக்க முடிகிறது. சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து. ஆஹா, ஆம், கூல். இதை சாப்பிட நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஹே, நீ நிறைய சாப்பிட்டு விட்டாய். இது மாண்டியின் முறை. ஓ இல்லை, இது நல்லதில்லை. வந்துடு மாண்டி, இதை சாப்பிடு. நாங்கள் உனக்கு உதவும். சொல். உன் முகம். நீ அகத்தே உடைந்துள்ளாய். அதை சீர் செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமா, இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கண்டு செல்லுங்கள். இங்கே, இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி. ஓ ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம். இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக. இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை. ஓ அப்படியா? நீ தானமா? இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ ஆமாம், மஞ்சள் பெட்டி. ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழுவாலி சேமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. அப்படி தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான், எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட்.
ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போய்லா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. அரசீது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான், இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான், நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னைக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஜோரேம் பீச்சி. ஓ, யூரியா மிகாதன். அர்பியன் வடிவமைப்பு உருவானது. ரால்பரிங் டேட்டா ஃப்ரீக்கி கிளவுட் ஆகிடும். நீ மறி தோன்று ரேஸ்புரை நீங்க சமங்க. மியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சிட்டீங்க. இதை செய்யலாம். அற்புதம்! நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும் நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம்! அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ, ஒரு கடிகாரம். அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை உறுப்பை இதை விட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும். குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டில். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு வந்தேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏம், சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு, ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி, ஹாய் மீன். இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ, சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ ஏன். ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ, சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம்.
இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடியனம். ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன ஆவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டன. அங்கே Skittles. ஆனால் யாரும் பார்க்காமோ இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா, சரி, எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒரு தான். ஓ, ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ, இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். நான் வரலாமா? உங்களோட தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மேலும் ஒரு நடனமற்று. ஹே டீனா, பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்போம். சரி சரி சரி. அதுதான். அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது. ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் காட்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே. ஓ ஏய். நான் எப்போ நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ ஹான், டீனா, நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்ல போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த பான் கேக்குகள் கேட்கிறா. சரி, கேள்வியே இல்ல. பாட்டி, எழுந்திருங்கள். நாமல் பன்கேக் செய்ய வேண்டும். ஓ, உண்மை. நான் எப்படி செய்வது என்று தெரியும். பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர். யாரும் அதை கவனிக்கவில்லை. இப்போது அவர்கள் பன்கேக்குகளை வறுக்கிறார்கள். அது சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும். நான் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன். வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். ஆஹா, ஆண்டி குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார். பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது. இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டி. பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரப் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை. இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி. மேபிள் சிரப்புடன் பான்கேக்ஸ். இது யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை. இதோ ஒரு தொழில்முறை பான்கேக்ஸ் வழங்கல். அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும். இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க விட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும். அது சமைக்கும் போது நான் சட்டியின் துண்டுகளையும் பச்சை பயிரின் இலைகளையும் எடுத்து அவற்றையெல்லாம் அழகாக பான்கேக்குகளுக்கு இடையில் வைப்பேன். குழந்தை, சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது. முதலில் ஆண்டியிடமிருந்து. அவை அற்புதமாக இருக்கின்றன, குறிப்பாக மார்மளவுகளுடன் சேர்க்கையில். இப்போது பாட்டியின் பான்கேக்ஸ்களை பரிமாறப் போகிறோம். அவை சாதாரணமாகவே தெரிகிறது, ஆனால் மிக ருசியானவை. முதன்மை சமையலரின் பான்கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அருவருப்பாக இருந்தது. குழந்தைக்கு அது பிடிக்கவில்லை. வெற்றி ஆண்டிக்கே சென்றது. ஆமாம், நான் வென்றேன். நான் அது உங்களுக்கு சரி அதை தொடாதீர்கள் பாட்டி.
கவனம் அனைவருக்கும். குழந்தைக்கு சாரான ஸ்டேக் வேண்டுமாம்? சரி, கேள்வியே இல்லை. பாட்டி அதை செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயம் தானே? நான் சரியாக இருப்பேன். அதுதான், நாம் அதை எடுத்து வறுத்து விடலாம். ஏதும் சிக்கல் இல்லை. எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது? முயற்றல் சாதனை முறைதான். ஆஹா, ஆம், நான் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். ஆமா ஆண்டி, எண்ணெயை அதிகமாக சேர்க்காதே மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். இப்போது ஒரு மாமிச துண்டை வாணலியில போட்டு வறுக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதா? வா, முற்றிலும். ஓ, நான் செய்ய முடியும். மிகவும் சரி ஆண்டி. முக்கிய விஷயம், வாட்டி வாங்க மறக்க கூடாது. அது நான் இளம் தவறல்ல. மனிதரே, கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். கூல் த்ரோ. பெரிய விஷயம். பாட்டி பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். பாருங்கள், நான் உண்மையான சமையல்காரரை போல இருக்கிறேன். இல்லை. அம்மா, இல்லை, அது தரையில் விழுந்து விட்டது. ஆம், முடி மற்றும் அழுக்கு சேர்ந்து விட்டது. மேலும் இது வெந்ததும் இல்லை மற்றும் முழுவதுமாக சமைக்கப்படவில்லை. ஏ ஷாய்ததா பூ ஹோய் ஓ ஜூயிடாமா. மகனே, ஓ, நீ இப்படிப்பட்ட சமையல பரிமாற முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. நான் இன்னும் கெட்ச பூத்துவேன். அது எல்லா பழுதுகளையும் மறைத்து விடும். அவ்வளவுதான். வாசனை அருமையாக இருக்கிறது. ஓ நன்றி மியா, என் ஸ்டேக் மிக அழகாக இருக்கிறது. அலங்காரமாக ஸ்பிரிங்ஸ் மற்றும் ரோஸ்பெரி சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய அலங்காரம் பாட்டி. நான் இன்னும் எதையும் நல்லா தெரியும். மியா பிரபலமான பொன்னிற ஸ்டேக்கும் அதன் ரகசியத்தையும் அறிவாள். அது மிகவும் விலை உயர்ந்த உணவகத்தில் உள்ள உண்மையான பொன்னிற ஸ்டேக்காக இருக்கும். ஸ்டேக்கின் தோற்றத்தை கிடக்காமல் இளநீருக்க இறைச்சியை கூர்மையான கத்தியாலே நட்ட வேண்டும். அப்போ அது அப்படியா? எனக்கு தெரியாது. தயார். இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம். முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம். கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது. அவ்வளவு பாருங்கள், நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம். ஐயோ, மேலும் பொன்னாடி, குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன். ஹோம், இது சுவையாக தான் தெரிகிறது, ஆனால் அசர வைக்கவில்லை. பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது. எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது. ஆனால் எந்த ருசி! பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது. நான் வென்றேன். வருக. இப்போது இனிப்பு உணவும் நேரம். குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறது. ஓ, என்னால் சமையல் குறிப்புகள் தெரியும். பொரித்த ஐஸ்கிரீம், பாட்டி ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? எல்லாம் எளியதே. அப்படியானால் அவையில் என்ன இருக்குது? இதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். சரி. ஹூம், என்ன அழகு! இப்போது இதையும் துண்டுகளாக வெட்டப் போகிறேன். எளிதில் செய்யலாம். நான் ஐஸ்கிரீம் வெட்டுவதில் விரும்புகிறேன். ஓ, உன் கத்திகளை கவனமா வைப்பா இளைஞா. சமையலறையில உணவு கொட்டாதே. கொஞ்சம் இழுத்துக்கொண்டே போனேன். மன்னிக்கவும் பாட்டி. அதுதான் நடக்கும். அப்போதெல்லாம் ஆளறியவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா. இதுவரை நான் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டேன். அந்த உணவிற்கு பொலிவூட்ட சரி செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது. ஓ, எல்லாமே மிகச்சிறப்பாக வந்துவிட்டது. நான் ஐஸ்கிரீமை இலெமன் தோலால் அலங்கரிக்கிறேன். இலெமனின் புளிப்பு சுவை ஐஸ்கிரீமின் இனிப்பு தன்மையுடனான நிர்விகாரமாக கலக்கிறது. சில புதினா இலைகள் மற்றும் கொஞ்சம் உலர்பனியின் புகை. மிக நவீன உணவகங்களில் ஐஸ்கிரீம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதை கண்டு கொள்ளுங்கள். அற்புதம். சரி. பாட்டி கூட எல்லாம் தயார் செய்தார். வெட்டவும் திருப்பவும் செய்கிறார். இது நல்லா செய்யல. ஐஸ்கிரீம் சிக்கி இருக்கு. சரி, மேல் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊத்தி விடலாம். அது நகைச்சுவையாக உள்ளது. நான் கூட கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். எதுவும் சிக்கலானது இல்ல. இப்போ அத ஒரு கிண்ணத்துல போட்டு சினிந்த வெண்ணையால் அலங்கரிப்பேன். எனக்கு பிடிக்கும். குழந்தைக்கு மேலும் அதிகமாக உண்டு. இப்போது நான் ரெயின்போ ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களை தூவுவதுடன் அழகிற்காக சர்க்கரை துணியுதிரை காலம் மற்றும் சில ஓரியோ குக்கிகள் சேர்த்து விடுகிறேன். பாட்டி, நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்களா? ஓ, நன்றி. இப்போது நான் சாக்லேட் சிரப்பை ஊற்ற போகிறேன். மிகுந்த சர்க்கரை. ஆம். பாப்பா என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம். என் சகோதரனின் வண்ணமயமான ஐஸ்கிரீம் முற்றிலும் அழகாக இருக்கிறது. ஆனால் சமையல்காரர் கொடுத்து வைத்திருக்கும் மெருகூட்டப்பட்ட உண்மையில் பாப்பாவை குறி மிக்கது அதிகம். சுவைக்க நேரம். எலுமிச்சை தோல் அதிகமாக புளிப்பு. ஐஸ்கிரீம் துண்டுகளும் சாக்லேட் சிரம் நன்றாக இல்லை என்று தோன்றுகின்றன. ஆனால் சுவையில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டதில்லை. இறுதியாக அண்ணன் தயாரித்த ஐஸ்கிரீமை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. விப் கிரீம், சர்க்கரை குச்சிகள் மற்றும் ஸ்கிடில்ஸ். நம்ப முடியாத சுவையான கூட்டணம். மற்றும் வெற்றியாளர் அண்ணன். ஆமா, எனக்கு தெரியும். பாட்டி,
உன்னை நான் அன்பு செலுத்திக்கிட்டேன். எல்லோரும் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் நமது சமையல் பந்தயத்தை தொடர்கிறோம். அடுத்த கோரிக்கை ஒரு croissant. பிரெஞ்சு மக்கள் உணர்ந்தே காஃபியுடன் காலை உணவாக croissant சாப்பிட விரும்புகின்றனர். ஆஹா, பாட்டி, நீங்கள் பிரான்சில் இருந்தே வருகிறீர்களா? croissant சமைப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா? பாட்டி எல்லாவற்றையும் அறிவார். அவற்றை அடுப்பில் வைக்கலாம். அவை சமைந்து விட சற்று காத்திருக்கும். ஆஹா, நான் அதை செய்ய முடியும். ஒரு வினாடி அடுப்புல போடுவோம். நன்றாக செய்தாய் பேரனே. ஆமா. குறைந்த மாவை நான் ஒப்புக்கொள்வதில்லை. அதை நீங்களே சமையல் செய்யும் போது அது எளிதானது. எப்படி என்றால், எங்கள் செஃப் மியா பாரிஸின் சிறந்த ஆய்வு சாலைகளில் பணியாற்றியுள்ளார் மற்றும் பழமையான கிருவாசான் செய்முறையை அறிந்தவர். அந்த செய்முறைப்படி பாரிஸின் மன்னர் லூயிக்கே 2 வகை உணவும் தயாரிக்கப்பட்டது. எனவே குழந்தை உண்மையிலான மன்னர் மண்டல முறை பர்கர் காத்திருக்கிறது. 10 மாசம் பட்டியும் பயனாளர்களை ஆச்சரியத்துடன் பங்குறாங்க. எவ்வளவு திறமையாக இவரால் மாசலவை செய்து அடுக்குகளில் அமைத்து சுருட்டுகின்றார். இது என்ன திறமை? இதை ஓவனில் போட்டு காத்திருக்க வேண்டும். நான் இப்படி குளிரா சமைக்க முடியாது. ஆனால் நான் என் croissantல நுடல்ல சேர்ப்பேன். ஓ, ஏன் பிடிச்ச சாக்லேட் கொட்டை தேட்டி. ஆஹா, சுவையானது. இது என்ன மாதிரியான மரியாதை? அவர்கள் தங்கள் கூராசான்களை வாங்க நேரமாகிவிட்டது. ஓ, எவ்வளவு அற்புதமாக மற்றும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. ஆண்டி, என்ன நீ சரியில இருக்கிற? ஓ இல்ல, அது வேண்டாமே. சகோதரன் நுடலாவுடன் மயங்கினார் மற்றும் அவரது குரோசான் சூழ்ந்து கொண்டாள். ஆம், சாக்லேட் பேஸ்ட் உண்மையில் மிகவும் ருசிகரமானது. கவலைப்படாதே, நீ நல்லபடியே செய்கிறாய். ஆமாம், குரோசான்கள் பிழிந்து விட்டன. வழங்குதல் ஆரம்பிக்க நேரம் வந்து விட்டது. எனக்கு திறப்பு வேண்டும். உங்களால் தயாரிக்கப்பட்ட கிரீமை ஊற்றலாம். நான் ஸ்ட்ராபெரிக்கு சேர்த்து விடுவேன் மற்றும் பின் வெள்ளிப்பொடியின் மேல் வியாபிக்க முடியும். வொய்லா, எல்லாம் தயார். இப்போது நாம் முயற்சிக்கலாம். சகோதரரின் காலியாகிவிட்ட பிரெஞ்சு கேக் பொரியல்கள் கொடுமையாக இருக்கின்றன. ஆம், அவற்றை முயற்சிக்க வேண்டியதில்லை. ஓ, என்ன வாசனை! பாட்டியின் பிரெஞ்சு கேக் பொரியல்கள் ருசியானவை, இனிமையானவை மற்றும் அற்புதமாக உள்ளன. நமது குழந்தைக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஆஹா, பாதாம்பழ இனிப்பு கிரீம் மற்றும் அருமையான மாவு அரச பரிமாணத்தின்படி தயாரிக்கப்பட்டது. சந்தேகமே இல்லை, சமையல்காரரின் பொதிகைகள் முதலிடத்தை பிடிக்கின்றன. எனக்கு அது தெரியும். சவாலை